1984 ரஷ்யாவில் இருக்கிற ஒரு கடல் பகுதியில் 3000க்கும் அதிகமான பெலுகா வேல்ஸ் கடல் பனியில மாட்டிட்டு இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருந்த பெலுகா வேல்ஸோட உயிரை காப்பாத்துறதுக்காக ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரஷ்யன் கவர்மெண்ட் பனிக்கட்டியில மாட்டிட்டு மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்கிற 3000 வேல்ஸோட உயிரை காப்பாத்துறதுக்காக அட்மிரல் மேக்ரோன்னு பெயர் கொண்ட ஒரு ராட்சச பனிக்கப்பலை அந்த பிளேஸுக்கு அனுப்புறாங்க. அவ்வளவுதான். இந்த கப்பலை வச்சு ஈஸியா பனி அகற்றி வேல்ஸை மீட்டலாம்னு நினைச்ச ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. வேல்ஸ் பனிக்கட்டியில மாட்டிட்டு இருக்கிறனால ஒருவேளை பனிக்கட்டியை உடைக்க ட்ரை பண்ணும்போது மேபி வேல்ஸ்க்கு காயங்கள் ஏற்படலாம். எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா இறந்து கூட போகலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு கவர்மெண்ட் இன்னொரு ஐடியாவை போடுறாங்க. அந்த கப்பலோட பின்பக்கத்துல ராட்சச ஸ்பீக்கர்ஸை பொருத்தி அதுல மியூசிக் பிளே பண்ண விடுறாங்க. அண்ட் மெதுவா அந்த கப்பலையும் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த மியூசிக் லிசன் பண்ண வேல்ஸ் மெதுவா அந்த கப்பலை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த 3000 பெலுகா வேல்ஸையும் ரஷ்யன் கவர்மெண்ட் பனிக்கட்டியில இருந்து மீட்டு அதோட உயிர்களை காப்பாத்துறாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் பண்ண இந்த ஒரு